வினோத நடையுள்ளவை. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 வினோத நடை உள்ளவைகள் 4 அவையாவன: மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும், போர்க்குதிரையும், வெள்ளாட்டுக்கடாவும், ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. ஆகூர் வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகளையும் வினோத நடை உள்ளவைகளையும் பற்றி சொல்லுகிறார். அவற்றில் 3 மிருகங்கள் ராஜாவைப் போல் கம்பீரமாய் நடக்கிறது. அவையாவன: சிங்கம், போர்க்குதிரை, வெள்ளாட்டுக்கடா. மிருகங்களுக்கு சிங்கம் ராஜாவைப் போல் இருக்கிறது. எல்லா மிருகங்களிலும் சிங்கமே அதிக வலிமை உள்ளது. சிங்கம் மிருகங்களில் சௌரியமானது. அது ஒன்றுக்கும் பின்னடையாதது. சிங்கம் அடியெடுத்து வைக்கும்போது அது எதற்கும் பயப்படாது. வேறு மிருகத்திற்கு பயந்து பின்வாங்கி போகாது. எந்த திசையை நோக்கி போகிறதோ அந்த திசையில் அது தொடர்ந்து முன்னேறி போகும். போர்க்குதிரை வேகமாக ஓடக்கூடியது. யுத்தத்தில் இது கம்பீரமாக ஓடும். எதிரிகளின் ஆரவார சத்தத்தை கேட்டு போர்க்குதிரை பயப்படாது. பின்னிட்டு திரும்பி ஓடாது. வெள்ளாட்டுக்கடா மந்தைக்கு முன்னாக செல்லும். இதுவே மந்தையில் உள்ள ஆடுகளை வழிநடத்தி செல்லுகிறது. வெள்ளாட்டுக்கடா மந்தைக்கு முன்னாக செல்வதனால் இதுவே ஆபத்துக்களை முதலாவதாக எதிர்கொள்ள வேண்டும். ஆகையினால் வெள்ளாட்டுக்கடா மிகவும் கவனமாக முன்னேறி செல்லும். அதே சமயத்தில் இது கம்பீரமாகவும் தலையை உயர்த்தி நடக்கும். வெள்ளாட்டுக்கடாவை போலவே விசுவாசிகளாகிய நாமும் நற்கிரியைகளை செய்வதில் முன்னாக போக வேண்டும். மற்றவர்களை சரியான பாதையில் வழிநடத்துவதற்கு நாமே அந்த பாதையில் எடுத்துக்காட்டாக முன் செல்ல வேண்டும். ராஜாவை ஒருவரும் எதிர்க்க முடியாது. அவர் நடந்து போகும்போது ராஜ கம்பீரத்தோடு நடப்பார். எல்லோரும் அவருக்கு முன்பாக பணிவாக வணக்கம் சொல்லுவார்கள். தங்கள் மதிப்பையும் மரியாதையையும் ராஜாவுக்கு காண்பிப்பார்கள். ராஜாவின் வார்த்தைக்கு யாரும் எதிர்த்து பேச முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உலக பிரகாரமான ராஜாவையே யாராலும் எதிர்க்க முடியாது. தேவனாகிய கர்த்தரோ ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். அவரே சர்வ லோகத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒன்றும் எதிர்த்து பேசாமல் பயபக்தியாய் நிற்க வேண்டும். சிங்கத்தின் சுபாவத்தில் இருந்து நாமும் சில நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். சிங்கத்தைப் போல நமக்கும் தைரியம் வேண்டும். சாத்தானின் சலசலப்புக்கு அஞ்சாமல் கர்த்தரை நோக்கி முன்னேறி போக வேண்டும். நமக்கு எதிராக எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் சிங்கம் சந்திக்கும். ஒன்றுக்கும் பயப்படாது. எல்லா தடைகளையும் வென்று முன்னேறி செல்லும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சாத்தான் பல தடைகளை கொண்டு வந்தாலும் நாம் அவைகளையெல்லாம் தாண்டி நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட வேண்டும். போர்க்குதிரை வேகமாக ஓடும். பவுஞ்சு பவுஞ்சாய் செல்லும். போர்க்குதிரை வேகமாக ஓடினாலும் அதன் ஓட்டத்தில் ஒழுங்கும் கட்டுப்பாடும் இருக்கும். விசுவாசிகளாகிய நாமும் போர்க்குதிரையைப் போல நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை வேகமாகவும் ஓட வேண்டும். தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பாடாகவும் ஓட வேண்டும். வெள்ளாட்டுக்கடா தன்னுடைய மந்தையை கவனிக்கிறது, பாதுகாத்து பராமரிக்கிறது. அதுபோலவே விசுவாசிகளாகிய நாமும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் உள்ள எல்லோருக்கும் நாம் முன்மாதிரியாக ஜீவிக்க வேண்டும். அவர்களுடைய நன்மைகளை விசாரித்து அவர்களை வழிநடத்த வேண்டும். ராஜா ஒரு தேசத்திற்கு தலைவராக இருக்கிறார். நாம் குடும்பத்திற்கு தலைவராய் இருக்கிறோம். ராஜா தன்னுடைய தேசத்தில் உள்ள ஜனங்களை ஆளுகை செய்கிறார். ஜனங்களில் யாரும் ராஜாவை எதிர்க்க மாட்டார்கள். நாமும் நம்முடைய குடும்பத்தை ஒரு ராஜாவை போல ஆளுகை செய்ய வேண்டும். குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும். குடும்பத்தாரும் குடும்ப தலைவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேகமும் இருக்க வேண்டும், விவேகமும் இருக்க வேண்டும், தைரியமும் இருக்க வேண்டும், பாதுகாப்பும் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் மிகுந்த கவனமாய் முன்னேறி செல்ல வேண்டும். வினோத அடி வைத்து நடக்கிறவைகள்: சிங்கம், போர்க்குதிரை, வெள்ளாட்டுக்கடா, ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா.